வணக்கம். என் பேர் வந்து ரத்தீஷ். இவர் எங்கள் அப்பா. என் பேர் வந்து கோபாலக்கண்ணன். நாங்கள் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேப்பூர் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து வரோம். அப்பாவுக்கு வந்து கேன்சர் இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரெஃபர் பண்ணது வந்து சிஎம்ஓவாக ஒர்க் பண்ணுற ரவிசங்கர்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா. அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க. வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு பார்த்தோம். இனிஷியலாக வந்து டாக்டர் ரவிசங்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தோம். அவர் நல்லாவே பார்த்துருந்தாங்க. அதுக்கடுத்தது டாக்டர் பத்மநாபன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் பார்த்துருந்தோம். அவரும் நல்லா பண்ணாங்க. அவர் தான் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட்டு. அவரும் நல்லா பண்ணாங்க. அதுக்கடுத்தது ரேடியேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் சர்ஜரி பண்ணோம். டாக்டர் ஜெரால் சார் தான் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட்டு. நல்லா பண்ணாங்க. சர்ஜரியும் நல்லாவே பண்ணாங்க. இத்தனைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி. அதை ரொம்ப நல்லாவே பண்ணி முடித்தாங்க. இப்போ அப்பா வந்து இனிஷியலாக அப்பாவுக்கு வந்து வாய் கூட ஓப்பன் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ வந்து நல்லாவே வாய் ஓப்பன் ஆகுது, நல்லாவே சாப்பிட்றாங்க. எனக்கு இந்த ஆபரேஷன் பண்ண டாக்டர் கடவுள், அவர் இல்லைன்னா நான் பார்க்க முடியாது. அப்படியோட கடவுளை நான் முன்னாடி பார்த்த மாதிரி இருந்தது சார். எனக்கு அவரும் கேர் எடுத்து பார்த்தார். ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா டாக்டருமே அவர் வந்து பொலைட்டாகவும் கைண்ட்னஸாகவும் இருக்காங்க. எல்லாமே அவங்க வே ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸ்டாஃபுங்களுமே கூட எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. நல்லா கேர் எடுத்து பார்க்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெரால், புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர், பில்ராத் மருத்துவமனை. மிஸ்டர் கோபாலக்கண்ணன் பில்ராத் ஹாஸ்பிட்டல்ஸ் வர்றப்போ வாய் புற்றுநோய் அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் வந்தார். அட்வான்ஸ் ஸ்டேஜ்னால் அது வாயோட உள்பகுதிக்குள்ளே போய் மூளைக்கு கீழே இருக்கிற அடித்தட்டு பேஸ் ஆஃப் ஸ்கல் வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ இனிஷியல் ஆப்ரேஷன் பண்ண முடியாத நிலைமையில் இருந்ததுனால கீமோதெரப்பியும் ரேடியேஷனும் கொடுக்கப்பட்டது. பட் கட்டி முழுசாக குறையல. அதே நேரம் அவரால் கம்ப்ளீட்டாக வாய் திறக்க முடியல. இதில் அவருக்கு இருந்த பிரச்சனை, இருக்கிற நாள் வாய் வழியாக அவரால் சாப்பிட முடியல. எங்களுக்கு அடுத்து இருக்கிற ஒரே ஆப்ஷன் சர்ஜரி தான். ஆனால் அந்த சர்ஜரி பண்ணுறப்போ நம்ம முழுமையாக கட்டியை எடுத்தாகணும். ரெண்டாவது, இவர் ரேடியேஷன் கொடுத்து இவ்வளோ மேஜர் சர்ஜரிக்கு போகிறப்போ எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து அவரை ரெக்கவர் பண்ணணும். ரெண்டாவது, அவருக்கு வாயை சுத்தமாக திறக்க முடியல. அவருக்கான சேலஞ்ச் என்னென்னா வாய் வழியாக சாப்பிட முடியல அப்படிங்கிறது அவருக்கான ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. சர்ஜரி மட்டும்தான் இதுக்கப்புறம் ஒரே ஆப்ஷனாக இருக்கிற பட்சத்தில் அடுத்து சர்ஜரி பண்ணுறப்போ எங்களுக்கான சேலஞ்ச் என்னென்னா, முதல் விஷயம் அந்த கேன்சரை கம்ப்ளீட்டாக எடுக்கணும். ரெண்டாவது, இவ்வளோ தூரம் எடுத்து இவ்வளோ மேஜர் சர்ஜரி பண்ணுறதுல எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் பேஷண்ட் வெளியில் வரணும். தேங்க்ஸ். எங்கள் அனஸ்தட்டிஸ்ட் ஃபைபர் ஆப்டிக் ப்ராங்கோஸ்கோப் வச்சு வாயே திறக்காத இந்த பேஷண்ட்டுக்கு சேஃபாக இன்டிபேஷன் பண்ணி அனஸ்தீசியா கொடுத்தாங்க. நானும் ஆப்ரேஷன் அப்போது கழுத்தில் இருக்க நெறிக்கட்டிகளெல்லாம் எடுத்துட்டு தாடை எலும்பை உடைச்சி தான் எங்களால் உள்ளே போக முடிஞ்சிச்சு. ஆஸ் எ டீம் அது எவ்வளோ தூரம் ஆழமாக போயிருந்துச்சுன்னா, மூளைக்கு ஜஸ்ட் அடிப்பாகத்தில் இருக்கிற எலும்பு வரைக்கும், பேஸ் ஆஃப் ஸ்கல் வரைக்கும் அந்த கட்டி போயிருந்துச்சு. காட்ஸ் கிரேஸில் மொத்தமாக நம்மளால் அந்த கட்டி எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமும் பேஷண்ட் ரெக்கவரி வாஸ் ரியலி குட். முக்கியமான விஷயம், அவர் நல்லா வாய் திறந்தார், பேசுகிறாரு, இப்போ சாப்பிட்றாரு. ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் we hope he is cured of the disease and also அவர் இருக்கிற லைஃப் டைமில் அவரோட குவாலிட்டி ஆஃப் லைஃபும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.